ஒரு HLB அதாவது ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் பில்டிங் லேஅவுட் வரைபடத்தை எளிதாக வரைய நீங்கள் உங்கள் குடியிருப்பு பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் முக்கியமான கட்டிடங்களை சுற்றி ஒரு ரஃப் ஸ்கெட்ச் தயார் செய்ய வேண்டும். அடிப்படை விவரங்களை எவ்வாறு செய்கிறேன்னு பார்க்கலாம். வரைபடத்தை தொடங்குவதற்கு முன் உங்கள் பகுதியில் உள்ள தெருக்கள், சாலைகள் மற்றும் வீடுகளின் மொத்த எண்ணிக்கையை ஒரு ரஃப் பேப்பரில் குறித்து கொள்ள வேண்டும். இவ்வாறு குறித்து கொண்ட பிறகு அடுத்ததாக எல்லைகளை வரைகிறது அப்படின்னு பார்க்கலாம். வரைதாளின் மையத்தில் உங்கள் பகுதியை சுற்றியுள்ள முக்கிய எல்லைகளான சாலைகள், தெருக்கள் அல்லது மதில்களை வரைய தொடங்குங்கள். வீடுகள் குறிக்கும் பொழுது உங்கள் பகுதியில் வடக்கு திசையை குறித்து கொள்ள வேண்டும். தெருவின் இருபுறமும் உள்ள வீடுகளை சதுரமாகவோ அல்லது செவ்வகமாகவோ வரிசையாக வரையணும். அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டிற்கும் வரிசை எண்ணை உங்களுக்கு தெளிவாக அதில் குறிப்பிட வேண்டும். அடையாளங்களை சேர்க்கும் பொழுது உங்களுக்கு வரைபடத்தில் வழி தெரிய கோயில்கள், பள்ளிகள், கிணறுகள், மருத்துவமனைகள் அல்லது கடைகள் போன்ற முக்கியமான இடங்களை குறியீடாக வரைந்து அவற்றின் பெயரையும் எழுதிக்கணும். அதேபோல் நீங்கள் வரைந்த வீடுகளுக்கு அருகில் செல்லும் சாலைகள், பிரதான சாலைகள் மற்றும் குறுக்கு தெருக்களை இணைக்கும் கோடுகளால் தெளிவாக காட்ட வேண்டும். வீட்டுப்பட்டியல் மற்றும் கட்டிடங்களுக்கான HLB வரைபடத்தை மிக எளிதாக வரைவது எப்படி என்பதை இந்த காணொளி மூலம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி வரைபடங்கள் கொடுத்துருக்கோம். இந்த பவுண்டரி லைன் நம்ம காட்டியிருக்கோம் பாருங்கள். இந்த ஏரியா தான் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஏரியா அப்படிங்கும் பொழுது அதுக்கான வரைபடம் உங்களுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. அதை ஒத்து என்னென்னா நீங்கள் வரையக்கூடிய வரைபடத்தில் வீடுகள் மற்றும் இந்த பள்ளிக்கூடங்களோ அல்லது கடைகளோ எதாக இருந்தாலும் நம்ம குறியீட்டு மூலம் காட்ட வேண்டும். இதன் டீட்டெயில்டாக காட்டியிருக்கோம். நம்ம அது கட்டடங்களாக காட்டியிருப்பது கட்டிடங்களை குறிக்கும். அதுக்கெல்லாம் எப்படிலாம் குறியீடு கொடுக்குறது உங்களுக்கு ஏற்கனவே ட்ரைனர்ஸ், ஃபீல்ட் ட்ரைனர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு கையேடு கொடுத்துருக்கதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். இந்த வீடியோவும் பார்த்துக்குங்க. இது சேட்டலைட் பிக்சர். சேட்டலைட் பிக்சரில் உங்களுக்கு இந்த சேட்டலைட் மூலமாக கட்டப்பட்ட அந்த கட்டிடங்கள் மேல் மீது சேட்டலைட் எடுக்கப்பட்ட படம். அதில் அந்த டீப்பாக என்ன உங்களுக்கு இந்திய பிளேஸ்லாம் தெரியாது. மேலே உள்ள அந்த டாப் வியூ மட்டும் தான் தெரியும். அது கழுகு பாறைன்னு சொல்லுங்கள் பார்த்தீங்களா, அந்த கழுகு பாறை உள்ள பகுதி மட்டும் தான் நமக்கு தெரியும். இது நமக்கு அதோட அவுட்லைன் நம்ம ஸ்கெட்சு தனியாக கொடுக்கப்பட்ட அது ஸ்கெட்ச் வரைபடம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொன்றையும் என்னது கட்டிடங்கள் எங்கே இருக்குது, பள்ளிக்கூடங்கள் எங்கே இருக்குது, அது என்ன இந்த தெருக்கள் எப்படி பிரியுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம காட்ட போகிறோம். அது மாதிரி இப்போ A3 அளவு சைஸ் ஒரு பேப்பர் ஷீட்டாக எடுத்துக்கங்க. அதில் என்னென்னா எப்போதும் கருப்பு நிற பேனா கொண்டு 2 பிரதிகள் தயாரிக்கணும். ஏற்கனவே அவங்க கொடுப்பாங்க வேறு அந்த பேப்பரு. வீடுகளுக்கு எண்களை குறிக்கும்போது என்ன பண்ணணும், இப்போ வடமேற்கு திசையில் ஆரம்பித்து தென்கிழக்கு திசையை நோக்கி வரிசையாக எண்களை வழங்க வேண்டும். இதில் திசை முக்கியம். வரைபடத்தின் மேல் வலது பக்கத்தில் வடக்கு திசையை காட்டும் ஒரு அம்புக்குறியை கண்டிப்பாக போட்டுருங்க. வீட்டு எண்களை பொறுத்த வரைக்கும் எண்களை குறிக்கும் பொழுது எப்போது வடமேற்கு மூலையில் தொடங்கி தென்கிழக்கு மூலையை வரிசையாக கொடுக்கணும் இருக்க சொல்லியிருக்கோம். இது ஒரு தோராயமான வரைபடம் என்பதால் என்னென்னா அடி அல்லது மீட்டர் அளவுகள் தேவையில்லை. ஆனால் வீடுகளின் இடைவெளி முக்கியம். பென்சிலால் முதலில் வரைஞ்சிச்சு அப்புறம் என்ன பண்ணலாம், அதில் ஸ்கெட்ச் அல்லது பேனா கொண்டு வரைந்தால் வரைபடம் தெளிவாக இருக்கும். அடுத்து மேல் பகுதியில் பின்னொரு விவரங்களை கொடுக்கணும். என்னென்ன மாநிலம் தமிழ்நாடு, அதே மாதிரி மாவட்டம், உங்கள் மாவட்டத்தின் பெயர், வட்டம் அல்லது தாலுக்கா, அதே மாதிரி உங்களுக்கு கிராமம், நகரம், கணக்கெடுப்பு தொகுதி என்ன அப்படிங்கிறத குறிப்பிடணும். ஒரு வெள்ளைத்தாள் வரைகிற எளிய வழிகாட்டி முறை என்னென்னா உங்களுக்கு தலைப்பு மற்றும் திசை பேப்பர் மேல் பகுதியில் ஒரு செவ்வக கட்டம் போட்டு அதில் கொடுக்கலாம். இடது பக்கம் என்ன பண்ணணும், மாநிலம் தமிழ்நாடு, மாவட்டம், தொகுதி எண், அதே மாதிரி வலது பக்கம் சிறிய அம்பு குறியிட்டு அதன் மேல் வடக்கு என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எல்லைகள் மற்றும் சாலைகள் குறிக்கும் போது பேப்பரின் மேல் பகுதியிலும் அதே மாதிரி கீழ்ப்பகுதி 2 இணையான கோடுகளை கிடைமட்டமாக வரையவும். இவைதான் பிரதான தார்ச்சாலைகள். பிரதான தார்ச்சாலைகள் அன்றி உங்களுக்கு 2 சாலை இணைப்பது போல செங்குத்தாக 2 கோடுகளை வரைந்தால் அது உங்களுக்கு பகுதியின் குறுக்கு தெருவை குறிக்கும். குறுக்கு தெருவின் இடது பக்கத்தில் வரிசையாக 3 சரகங்களை ஒன்றன் கீழ் ஒன்றாக வரையும். அதே போல் குறுக்கு தெருவின் வலது பக்கத்தில் வரிசையாக சரகங்கள் ஒன்றன் கீழ் ஒன்றாகும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு விதிப்படி எண்கள் குழப்பமில்லாமல் எழுத வேண்டும். இடது பக்கத்தில் உள்ள முதல் மேல் சதவீதத்தின் மேலே 01 என்று எழுத வேண்டும். அதற்கு கீழ் அது சற்று கீழே 2வது சதவீதத்தின் உள்ளே 02 என எழுதுங்கள். அதற்கு கீழே உள்ள 3வது சதவீதத்தின் உள்ளே 03 என எழுதுங்கள். இப்போது அப்படியே தெருவின் அடுத்த பக்கத்திற்கு வலது பக்கம் வாருங்கள். வலது பக்கத்தில் உள்ள கீழ் சதவீதத்தின் உள்ளே 04 என எழுதுங்கள். அதற்கு மேலே உள்ள 5வது சதவீதத்தின் உள்ளே 5 என எழுதுங்கள். அதற்கு மேல் சதவீதத்தின் உள்ளே 06 என எழுதுங்கள். இப்போது எண்கள் மேலிருந்து தொடங்கி கீழே இறங்கி மீண்டும் வளைந்து மேலே ஏறும். இதுவே பாம்பு அல்லது S வடிவ முறையாகும்.
வரைபடத்தின் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு சிறிய வட்டம் வரைந்து அதன் அருகில் பொது கிணறு அல்லது குடிநீர் தொட்டி என்று எழுத வேண்டும். எண்கள் இல்லாத ஒரு பெரிய செவ்வக கட்டிடம் வரைந்து அதன் உள்ளே அரசு பள்ளி அல்லது ரேஷன் கடை என்று தெளிவாக எழுத வேண்டும். இது அரசு பள்ளி அல்லது ரேஷன் கடை இருந்தால் இந்த மாதிரி செய்யணும். வரைபடம் பார்க்க தெளிவாக இருக்க என்ன பண்ணணும்னா பென்சில் மற்றும் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கிங்க. பென்சில் சாலைகளையும் வீடுகளையும் நேராக வரைந்தோன்னா தெளிவாக எல்லாருக்கும் புரிய ஒன்றும் இருக்கும். வரைந்து முடித்தவுடன் வீடுகளின் எண்களையும் பெயர்களையும் கருப்பு அல்லது நீல நிற பேனா கொண்டு தடிமனாக எழுத வேண்டும். பேப்பரின் கீழ் பகுதியில் ஒரு சிறிய கட்டம் போட்டு நீங்கள் பயன்படுத்திய குறியீடுகளை சதுரம்னா வீடு, அதாவது வட்டம்னா கிணறு நமக்கு தெரிய இருக்குது, அதை வரைஞ்சி முடிக்கணும். அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்துச்சுன்னா உங்கள் பெரிய சதுரம் போட்டு சாலை விட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தை வந்து செவ்வகம் அல்லது சரமான கட்டிடம் போட்டு வரைஞ்சி காட்டினாலே போதுமானது. அந்த கட்டிடத்தின் பெயர் வந்து என்னென்னா உங்களுக்கு உதாரணமாக அப்பார்ட்மெண்ட் அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு அல்லது பாலாஜி பிளாட்ஸ் என்ற தமிழில் தெளிவாக இருந்துச்சுன்னா அதை தெளிவாக எழுதணும். எந்த பேரில் இருக்கோ அதை வந்து தெளிவாக எழுதிக்க நல்லது. அடுக்குமாடி குடியிருப்பில் பல குடும்பங்கள் வச்சுட்டாலும் என்ன பண்ணணும்னா வரைபடத்தில் கட்டிடத்திற்கு ஒரே ஒரு முதன்மையின் மட்டும்தான் கொடுக்கணும். ஆனால் உள்ளே இருக்கும் வீடுகளை வந்து பின்வருமாறு பிரிக்க வேண்டும். அதை எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரே நுழைவாயில் கொண்ட கட்டிடம் அப்படிங்கும்போது கட்டிடத்திற்கு ஒரு பொதுவான எண் உதாரணமாக வந்து என்னென்னா 12 என கொடுத்து விட்டு உள்ளே இருக்கும் தனித்தனி பிளாட் 12 போட்டு ப்ராக்கெட்டில் 1, அதே மாதிரி 12 ப்ராக்கெட்டில் 2, 12 ப்ராக்கெட்டில் 3 அல்லது 12/1, 12/2, 12/3 என உட்பிரிவு எண்களை வந்து வழங்க வேண்டும். இதான் முறை. அடுத்து தரைத்தளம் மற்றும் மாடிகள் எண்களை வந்து குறிக்கும் பொழுது எப்போதும் தரைத்தளத்தில் தொடங்கி முதல் மாடி 2ஆம் மாடி என மேல் நோக்கி வரிசையாக குறித்து கொண்டே செல்ல வேண்டும். நீங்கள் பேப்பரில் வரையும் பொழுது கட்டிடத்தை வந்து கீழே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் காட்டணும். அதுக்காக நம்ம வந்து என்னென்னா அதை வந்து ஒரு மாதிரியாக நம்ம காட்டியிருக்கோம். அப்பார்ட்மெண்ட் பேர், அதுக்கப்புறம் அந்த குடியிருப்புகள் அப்படிங்கிறத காட்டணும். வீடுகளுக்கு என்ன கொடுத்துட்டே வரும் பொழுது என்னன்னா உங்களுக்கு அந்த அடுக்குமாடி கட்டிடம் வந்தால் அதுக்கு அடுத்த எண்ணெய் உதாரணமாக 12 கொடுத்துவிட்டு அதற்கு அடுத்த சாண வீட்டுக்கு 13 என்ற எண்ணெய் தொடர வேண்டும். பிளாட்டின் உள் எண்களை 12 ப்ராக்கெட்டில் 1, அதே 12 ப்ராக்கெட்டில் 2 உங்கள் கணக்கு படிவத்தில் எழுதினால் போதுமானது. சப்போஸ் அடுக்குமாடி குடியிருப்பின் தரைத்தளத்தில் வந்து வணிக கடைகளும் மேல் தளங்களில் குடியிருப்புகள் இருந்துச்சுன்னா அதை உங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வந்து முறைப்படி கவனமாக குறிக்கணும். அடுக்குமாடி கட்டிடத்தை வந்து ஒரு பெரிய செவ்வக கட்டிடம் வரையணும். அந்த கட்டிடத்தை இரு பாதியாக மேல் மற்றும் கீழ் என பிரிக்கணும். கீழ்ப்பாதி வந்து என்னென்னா உங்களுக்கு குறுக்கு கோடுகள் வரைஞ்சி வணிக கடைகள் என்று எழுதணும். மேல் பாதியில் வந்து குடியிருப்புகள் என்று எழுத வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மனிதர்கள் வசிக்காத வெறும் கடைகளுக்கு தனி வீட்டு எண் தரக்கூடாது. வெறும் கடைகள் மட்டும் இருந்தால் தரைத்தளத்தில் உள்ள கடைகளுக்கு எண்களும் தர தேவையில்லை. கடைகள் என்று மட்டும் எழுதிவிட்டால் போதும். மாடி வீடுகளுக்கு எண் தருவது என்னன்னா உங்களுக்கு உதாரணமாக 15னா 15/1, 15/2, 15/3 என எண்களை வந்து வழங்க வேண்டும். கடையிலே வசிப்பவராக இருந்தால் ஒருவேளை ஏதேனும் ஒரு கடையின் உள்ளேயே அந்த வியாபாரி குடும்பத்தில் வசிக்கிறார் என்றால் அந்த கடைக்கு ஒரு தனி எண் வழங்க வேண்டும். உங்கள் வரைதலில் இந்த கட்டிடத்தை கீழே எவ்வாறு தெளிவாக வரைவோம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். பாரதி பிளாட்ஸ் வீட்டு எண்கள் 15/1 முதல் 15/6 வரை தரைத்தளம் வந்து வணிக கடையில் இருக்கிறத காட்டுது. காலிமனை ஒரு சாதாரண சதுரம் அல்லது செவ்வகமாக வரைஞ்சு அதன் உள்ளே ஒரு பெரிய இன்ட்டு குறியீடு போடணும். இது காலிமனை என்று எழுத வேண்டும். எண்ணிடு விதிமுறை வந்து காலிமனைக்கு எவ்வித எண்களும் வழங்கக்கூடாது. உங்கள் தொகுதி முடிவடையும் எல்லையில் காலிமனை இருந்தால் அது உங்கள் கணக்கெடுப்பு எல்லையின் இறுதிப்பகுதி என்பதை உணர்த்தும் வகையில் அதன் எல்லையை தடிமனான கோடாக வரைய வேண்டும். ஏன்னா எல்லை காட்டும்போது தடிமனான கோடாக வரையணும், அதே மாதிரி வரையணும். உங்கள் வரைபடத்தின் கீழ்ப்பதில் உள்ள குறியீட்டு பட்டியலில் கீழ்கண்டவற்றையும் சேர்த்து வரைய வேண்டும். செவ்வகத்தின் மேல் புகைப்பைக்கு குறியீடு தொழிற்சாலை மில் இருந்தால் சதத்தின் உள்ள இன்ட்டு குறியீடு காலிமனையாக இருந்தால். கட்டிட எண் பொறுத்த வரைக்கும் வரைபடத்தில் நீங்கள் வரைந்த ஒவ்வொரு தனித்தனி கட்டிடத்துக்கும் கொடுக்கும் முதன்மை வந்து 01, அடுக்குமாடி 12, தொழிற்சாலைக்கு 20. சாமி வீடுனா உங்களுக்கு வந்து எண்ணையை இங்கே எழுத வேண்டும். அதாவது கட்டிட எண்ணையை இங்கே சாமி எழுதலாம். 01 எடுத்துங்க உதாரணத்துக்கு. அடுத்தது வந்து என்னென்னா உங்களுக்கு என்னென்ன அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தால் கட்டிட எண் 12, அது உள்ளே இருக்கும் தனித்தனி பாட்டுகள் 12A, 12B, 12C அல்லது 12 ப்ராக்கெட்டில் 1, 12 ப்ராக்கெட்டில் 2 என வரிசையாக எழுதலாம். இப்போ வீடு பயன்பாடுன்னு போகும்போது உங்களுக்கு குடியிருப்புனா உங்களுக்கு வந்து குடியிருப்புன்னு எழுதணும். இது அடுக்குமாடி தரைத்தள கடைகளுக்கு வந்து வணிக கடை என்று எழுத வேண்டும். தொழிற்சாலைனா தொழிற்சாலை என்று எழுதணும். காலிமனையாக இருந்தால் படத்தில் காலிமனைகளுக்கு எண்கள் வராது, அதை விடுவித்து விடலாம். ஒரு வீட்டுக்குள் எத்தனை தனித்தனி சமையல் அறைகள் செய்யும் குடும்பங்கள் வேணுமோ அத்தனை எண்கள் தர வேண்டும். பொதுவாக ஒரு வீட்டிற்கு ஒரு குடும்பம் இருந்தால் 1ன்னு கொடுக்கணும். இதே ஒரு வீட்டில் இரு சகோதரர்கள் தனித்தனி அடுப்பு வச்சு சமைச்சாங்கன்னா 1A மற்றும் 1B என பிரித்து காட்ட வேண்டும்.
கட்டிட எண் 01, கணக்கெடுப்பு வீட்டு எண் 01, வீட்டின் பயன்பாடை பொறுத்த வரைக்கும் குடியிருப்பு, அதாவது சாதன வீடாக இருக்கும்பொழுது அதை நம்ம குடியிருப்பு அப்படின்னு நம்ம காட்டுறோம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம காட்டியிருக்கோம். 12 பிராக்கெட்டில் 1 போட்டால் குடியிருப்பு அடுக்குமாடி பிளாட் 1, 12 பிராக்கெட்டில் 2 போட்டால் குடியிருப்பு அடுக்குமாடி பிளாட் 2, 12 போட்டு விட்டுட்டோம்னா அவனிய கடை, அதாவது தரைத்தளம் அப்படிங்கிறத நம்ம இங்கே காட்டுறோம். வடிவமைப்பு பொழுது நினைவில் என்ன வச்சுக்கணும்னா 3 முக்கிய விதிகள் இருக்குது. படிவும் வரைபடமும் ஒத்துப்போக வேண்டும். வரைபடத்தில் காட்டும் முதன்மை கட்டிடங்களும் படிவத்தில் எழுதும் கட்டிடங்களும் ஒத்துப்போக வேண்டும். மனிதர்கள் வசிக்காத கடைகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு குடும்பத்தில் பெயர்ப்பதில் மனிதர்கள் வசிக்கவில்லை என்று குறிப்பிட வேண்டும். அடுத்தது நம்ம வந்து என்னன்னா மாதிரி வரைபடங்கள் நம்ம காட்டியிருக்கோம். இதுபோல் நிறைய வரைபடங்களை இங்கே கொடுத்துருக்கோம். இது வந்து குறியீடுகளுடன் கூடியது. நல்ல தெளிவான கலர் ஸ்கெட்சு கொடுத்து வரையப்பட்ட வரைபடம். ஒவ்வொன்றுக்கும் விளக்கமும் அங்கே கொடுத்துருக்கோம். இது வந்து என்னன்னா உங்களுக்கு தமிழில் கொடுக்கப்பட்ட வரைபடம். எண்களும் தமிழ்லேயே இருக்குது பாருங்கள். அதாவது வந்து உங்களுக்கு தமிழ் மொழி எழுத்துக்கள்லேயே வந்து அந்த எண்கள் 1, 2, 3 இதெல்லாம் கொடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். நன்றி.